சிட்ரோவனில் பசால்ட் அப்படிங்கிற ஒரு கார் தான் நம்ம கூட இருக்குது. ஸோ சிட்ரோவனில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆனதுக்கப்புறம் 4 ப்ராடக்ட் வந்திருக்கு. இந்த பசால்ட் வந்து 5வது ப்ராடக்ட். ஸோ ரியர் ரோவில் வந்து இன்க்ரெஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ கார் உள்ளே நம்ம வர்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாகவே நான் வந்து கார் உள்ளே ஏறிட்டேன். ஸோ காரினுடைய கம்ஃபர்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு தை சப்போர்ட் போதுமான அளவுக்கு நல்லா நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு கிராப் ஹேண்டில் வந்து ஏறத்துக்கு இறங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டு சீட்டை பார்த்தீங்க அப்படின்னா நான் டிரைவர் சீட்டை ஃபுல்லாக பின்னால் கொண்டு வந்து வச்சுருக்கேன். நான் ஃபுல்லாக பின்னால் கொண்டு வந்ததுக்கப்புறம் கூட பாருங்கள் எனக்கு எவ்வளவு நீ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக நல்ல ஸ்பேஷியஸாக வந்து இருக்குது. ஒரு 6 ஃபீட் இருக்கிறவங்களுக்கு கூட பெரிய அளவில் இந்த ஹெட் ஸ்பேஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ அதே போல் நம்மளுக்கு சென்டரில் ஆம்ரெஸ்ட் வந்து தந்திருக்காங்க. ஸோ ஆம்ரெஸ்ட்லேயே நம்மளுக்கு ஃபோன் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது, 2 கப் ஹோல்டர் இருக்குது. ஸோ இந்த காரினுடைய சீட்ஸை பற்றி பேசலாம். சீட் வந்து நம்மளுக்கு லெதரேட் சீட் வந்து ஒயிட் கலரில் தந்திருக்காங்க. அண்ட் அதில் வந்து நம்மளுக்கு ஒயிட் கலர் ஸ்டிச்சஸோட இருக்குது. ஸோ ஃபுல்லி லெதரேட்டுன்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு இந்த அப்பர் பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் ஃபினிஷில் வந்து தந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமாக இந்த காரில் இருக்கக்கூடிய ஹெட் ரெஸ்ட்டை பற்றி சொல்லணும். ஸோ இந்த ஹெட் ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு விங்ஸ் மாதிரி தந்திருக்காங்க. இன்கேஸ் நம்ம போயிட்டு இருக்கிறப்ப தூங்குறோம் அப்படின்னாலுமே கூட நம்ம ஒரு பக்கம் தலையை சாய்ச்சோம் அப்படின்னா நம்ம தலை வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுவாமல் இருக்கிறதுக்கு இந்த விங்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.